கேளக்கிய சித்தர் கோவில்ல சிறப்பு வழிபாடுகள் நடைபெறக்கூடிய நாட்கள் என்னென்ன சார்? வழக்கமாக பார்த்தீங்கன்னா, நான் முருகர் பக்தர் அப்படிங்கிறங்காட்டி சஷ்டி வழிபாடு உண்டு. இதில அதை தாண்டி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அஷ்டமி சிறப்பு வழிபாடு உண்டு. பொதுவாக அஷ்டமி அன்னைக்கு வந்து எந்த நல்ல காரியமும் செய்ய மாட்டாங்க. பட் கோஇன்சிடென்ட்டாக என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, கேளக்கியர் சித்தர் சிலையை ஆர்டர் பண்ணுறன்னு ஒரு நாள் இருக்கு இல்லையா? ஆமா. எனக்கு நான் பிஸியாகவே இருந்த நாட்களில் எனக்கு எல்லா நாளுமே பிஸியாக இருந்துட்டேன். இந்த அஷ்டமி நாளை தவிர எல்லா நாளும் நான் பிஸியாக இருந்துட்டேன். அன்னைக்கு மட்டும் இந்த சிலையை ஆர்டர் பண்ண போகலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கேட் ஓப்பனில் இருந்துச்சு. அன்னைக்கு போய் சிலை ஆர்டர் பண்ணுறேன். அவங்க எல்லாருமே இருந்தாங்க. எல்லாமே கைகூடி வந்துச்சு. ஆர்டர் பண்ணிட்டோம். திரும்ப சிலையை டெலிவரி எடுக்கணும். அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அஷ்டமி அன்னைக்கே நடந்தது. திரும்ப இந்த சிலையை வந்து கொண்டு வந்து தானிய வாசத்தில் வச்சுட்டு திரும்ப ஒரு 12 நாட்கள் ஜலவாசம் வச்சு திரும்ப வெளியே எடுத்து ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம், மக்களுக்காக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு எங்களை அறியாமல் ஒரு நாள் வெளியே எடுக்கிறோம், ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறோம். அந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அஷ்டமி. எல்லாமே அஷ்டமி. திரும்ப அடுத்த அஷ்டமி பார்த்தீங்க அப்படின்னா என் வீட்டுக்கு முந்தின நாள் வந்து ஒரு வெட்டுக்கிளி, பெரிய சைஸ் வெட்டுக்கிளி வந்து என் டேபிள் மேலேயே உட்காந்துருந்துச்சு. முந்தின நாளே வந்துருச்சு, சப்தமிலே வந்துருச்சு. அந்த வெட்டுக்கிளி அதே இடத்துலயே அசையாமல் ஒரு நாள் இருந்தப்போ ஒருவேளை நாளைக்கு அஷ்டமியாக இருக்குமோ அப்படின்னு எனக்கு உள்ளூர ஒரு டவுட் இருந்துச்சு. கேலண்டரில் பார்க்குறேன், ஆமாம் நாளைக்கு அஷ்டமி அப்படின்னு.